இருந்திருப்பார்கள். ஆனா விஜயகாந்தால கெட்டவன் ஒருத்தன் கூட இருக்க முடியாது. அதை நான் சத்தியமா யாரும் விரல் நீட்டி விஜயகாந்தால இவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் என்ன என்ன வேலை தம்பி? இதெல்லாம் அங்க கேட்கறது எதையாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? சென்னைக்குள்ள ஒரு பேருந்து நிலையம் இல்லை, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. சென்னைக்கு வர்றதுக்கு அங்க 40 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து இறங்கி வேற ஒரு வண்டியை பிடிச்சு வரணும். அவங்க அப்பா மட்டும் காசு இல்லை, நம்ம அப்பா மட்டும் காசு. நியாயமா சொன்னா அது நம்ம அப்பா மட்டும் காசு தான். அது சும்மா அது கொஞ்சம் பேசிட்டு கிடக்குறதா? நீங்க எப்படி மாறி மாறி இது ஒரு வேடிக்கை தான். நீங்களே பாருங்களேன், ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னது இவங்க தானே. இப்ப இந்த கேலோ இந்தியான்னா என்ன அர்த்தம்? கேலோன்னா என்ன? ஹிந்தி தானே அது. அப்ப ஏன் ஹிந்தியில இருக்குது? விளையாட்டு போட்டி தான் நடத்த போறீங்க, அதை ஹிந்தியில ஏன் வைக்கணும்? அப்ப ஹிந்தி தெரியாது போடாங்க, இப்ப ஹிந்தி தெரியும் வாடான்னு சொல்லுவீல. ஏதோ ஒண்ணு வைக்கலாம். ஏன்னா அது எங்க ஐயா எல்லாம் இருந்து அதுக்காக நிறைய கடன் பட்டு போயிட்டாங்க, 3 கோடிக்கு மேல. அதாவது ஒரு மனுஷன் எடுத்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வெளிநாடுகளில் போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த கடனை எல்லாம் அடைச்சு வைப்பு தொகையும் வச்சிருந்தாரு. அது இப்ப என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தகுதியானவர் தான். அதுக்கு முன்னாடி மூத்த கலைஞர் ஐயா எம்.ஆர். ராதா இருக்காங்க, நடிகர் நம்ம ஐயா இருக்கிறாங்க, என்.எஸ். கிருஷ்ணன் இருக்காங்க, மாபெரும் கலைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நடிகர் சங்கத்துக்கு அவர் பெயரை வைப்பது பொருத்தமா இருக்கும். அது யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா அந்த சங்கத்தை மீட்டுருவாக்கம் செய்ய அவ்வளவு உழைச்சிருக்காரு. அதனால அவரு அது வைக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மேல அன்பு, மதிப்பு, பிரியங்கள் உண்டு. அதனால அவர் மேல அரசியலா நம்ம முரண்பட்டிருப்போம், விமர்சிச்சிருப்போம். ஆனால் ஆகச்சிறந்த மனிதன்கிறதுல ஒரு துளி இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், விஜயகாந்தால வாழ்ந்தவர்கள் அப்படின்னு எத்தனை ஆயிரம் பேருன்னு சொல்லலாம். பல்லாயிரக்கணக்கான பேர் வாழ்ந்திருப்பார்கள். ஆனா விஜயகாந்தால கெட்டவன் ஒருத்தன் கூட இருக்க முடியாது. அதை நான் சத்தியமா யாரும் விரல் நீட்டி விஜயகாந்தால இவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய திரைக்கலைஞர்களால் அப்படி வாழ்ந்தவங்க இருக்காங்க, சில பேரால கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் விஜயகாந்துங்கிற ஒரு திரைக்கலைஞன், ஒரு நடிகனால வாழ்ந்தவர்கள் பல ஆயிரம் பேர் இருப்பாங்க. கெட்டவன் ஒருத்தனை கூட நீங்க விரல் நீட்டி கெடுங்க. இவர் விஜயகாந்தால கெட்டு போனாருங்க, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. கருப்பு எம்ஜிஆர்லாம் சும்மா சொல்லல. எம்ஜிஆர் யாரா இருந்தாலும் சாப்பிட்டுவாங்க, மறுபடியும் எதா இருந்தாலும் பேசுவாங்க. அதே தான் இவர் சாப்பிட்டுவாங்க, எதா இருந்தாலும் பேசுவாங்க. அடுத்தவன் பசியை உணர்ந்ததுனாலதான் அவர் வெள்ளையா இருந்தாரு வெள்ளை எம்ஜிஆர், இவர் கருப்பா இருந்தாரு அது கருப்பு எம்ஜிஆர். அவ்வளவுதான். சும்மா பேருக்கு சொல்லல, உண்மையிலே அது குணத்தை வச்சு சொன்னதுதான், நிறத்தை வச்சு சொன்னதான் நம்ம கணிக்க கூடாது. நான் சொல்லுங்க, மருத்துவ முகாம் தொடங்கிடுச்சு. அதனால மக்கள் எல்லாருமே நாங்க அவங்க கான்பிடன்ஸ் தேடி
மக்கள் என்னடா சொல்றாங்க? ஏற்கனவே எண்ணெய் கசிவுலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அமோனியா கசிவுலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க நுட்பமா நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி அப்படின்னா, கடலோர கிராமங்கள் வாழ்விடங்கள் குறிப்பா சிறுமி எண்ணிக்கையில மீனவ மக்கள் வாழ்விடங்கள் கடலும் கடலும் இந்த இடத்துல வாழ்கிற மக்களுக்கு பெரிய அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் இல்லாத எளிய மக்களா எல்லா நச்சு ஆலைகளுமே நீங்க பாத்தீங்கன்னா திட்டமிட்டு இந்த கடலும் நீங்க சைமா சிங்காடு நீங்க பாத்தீங்க தமிழ்நாட்டின் பெரிய குப்பை மேடு கடலும் இந்தியாவின் குப்பை மேடு கவர்ந்து அதே மாதிரி மிக பெரும் நச்சாலை எண்ணூர்ல நீங்க வாழவே முடியாது. எந்த பக்கம் போனாலும் நீங்க ஆறு மற்றது எதுவோ எல்லா இடத்துலயும் கிடைக்கும். நீங்க போறது மீன் சத்து அப்ப அந்த மீன் எப்படி எனக்கு உணவாகும்? நீங்க கடல்ல இது இல்லை எண்ணூர்ல ஏற்கனவே ஒரு தடவை என்ன அது கப்பலோட கப்பல் மூங்கிடுச்சு அந்த இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்களே திறந்து அந்த கழிவீட்டை நீங்களே அது நீங்க போய் பாருங்க இது வரைக்கும் சரியா இருக்கு. அப்ப நான் கடல்ல அந்த இடத்துல எந்த உயிரினம் வாழும் நினைக்கிறேன் நான் மீன்